ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச், பாய். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷெஃப் ஹபீப். ஓகேங்களா? நல்லா இருந்துச்சு. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஸ்பெஷலாக ருமாலி ரொட்டி ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அண்ட் ஐ லைக் தி பன்னீர் கிரேவி. தேங்க்யூ. I like the biryani, really good, very yummy and super. Everybody, this is a review for Chef Habib, who made a meal for the night. We really had good, yummy food, and it was really delicious that our whole family enjoyed. Thank you. Hello, good evening. I'm Vikas Coimbatore. Chef Habib இன்னைக்கு குக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவரோட ஃபுட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெயினாக அந்த சீஸ் பால்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அண்ட் சிக்கன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரியாணி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, நான் நல்லா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தேங்க்யூ. தரமான பிரெட் அல்வா ரெடியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது. பெல் பெப்பர்ஸ், ஐஸ்பர்க், லெட்யூஸ். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஷெஃப் ஹபீப் யூடியூப் சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து கோயம்புத்தூருக்கு இன்றைக்கி ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர். ஸோ அதுக்காக நம்மளை வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன மெனுங்கிறது வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே தான் பண்ணுறோம். ஸோ கோயம்புத்தூரில் நமக்கு ஒரு கிச்சன் இருக்குது. ஸோ அங்கே தான் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அண்ட் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான மெனுவில் கேட்ரிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சிட் பேக், ரிலாக்ஸ், என்ஜாய். யூஸ்வலாக நம்ம ஹியூஜ் க்ரௌடுக்கு கேட்ரிங் பண்ணுறது வழக்கமான ஒரு விஷயம். 500 பேர், 1000 பேர், 2000 பேர் அப்படிங்கிறது. இன்றைக்கி நம்ம எத்தனை பேருக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேருக்கு வெஜ் அண்ட் ஒரு 20 பேருக்கு நான்வெஜ் பண்ண போகிறோம். இது கோயம்புத்தூர்லேயே நம்ம கிளைண்ட் ஆர்டர் பண்ணியிருந்துருக்கலாம். பட் நம்மளுடைய டேஸ்ட் பிடிச்சி போய் அவங்க நம்மளை கூப்பிட்ருக்காங்க. வித் காட்ஸ் கிரேஸ் அவங்களுக்கு நம்ம எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். அண்ட் நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட ஃபுட்டோட ஃபீட்பேக்கும் நம்ம கேட்டுடலாம். சரிங்களா? ஸோ எல்லாமே ஹாட்டாக சர்வ் பண்ணுன்றதுக்காக நான் இங்கே கிச்சனில் பண்ணாமல் கோயம்புத்தூரில் போய் அங்கே கிச்சனில் ரெடி பண்ணி நம்ம எல்லாமே ஹாட்டாக ப்ரிப்பேர் பண்ணி ஹாட்டாக சர்வ் பண்ண போகிறோம். தரமான பிரெட் அல்வா ரெடி ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோவா ஆட் பண்ணியிருக்கோம். சூப்பராக கோவா போட்டு மில்க் மைட் நல்லா ரிச்சாக பண்ணுறோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கனுக்கு வந்துட்டு கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. சிக்கன் கொண்டாட்டம் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மேரினேஷன் பண்ண சிக்கனை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பன்னீர் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அதோட கிரேவி தனியாக ரெடி ஆகிட்டுருக்கு. லோ ஹீட்டில் பொறுமையாக குக் பண்ணோன்னா அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் சிக்கன் கொண்டாட்டத்துக்கு வந்து சிக்கனை ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது. பெல் பெப்பர்ஸ், ஐஸ்பர்க், லெட்யூஸ் அண்ட் ஸோ மணி மோர். ஸோ நமக்கு தேவையானதை நம்ம வந்து வாங்கியாச்சு.
இங்கே பார்த்தீங்கன்னா வெஜ் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி நான் வெஜிடேரியன் ரெடி ஆகிடுச்சு. ஒரே டைமில் 2 பிரியாணி. பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஹவாயன் சாலடுக்காக இந்த மாதிரி நம்ம ஜூலியன் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? பெல் பெப்பர்ஸில் இருக்கிற 3 கலரையும் நம்ம வந்துட்டு ஹவாயின் சாலடில் ஆட் பண்ணுறோம். சுட சுட மட்டன் பிரியாணியை நம்ம இப்போ தம் உடைச்சிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது மனம். டெக்ஸ்சருமே காட்ஸ் கிரேஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம கிளைண்ட் வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு சர்விங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். பிரியாணி பிளேட் பார்க்கவே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இன்றைக்கி நம்ம என்ன மெனு பண்ணணும்னு பார்க்கலாங்களா? மின்ட் ஃபிஷ், மட்டன் வறுவல், சிக்கன் கொண்டாட்டம், பட்டர் சிக்கன், மட்டன் பிரியாணி, ஹவாயன் சாலட், பன்னீர் பட்டர் மசாலா, ரொமாலி ரொட்டி, மிக்ஸ்ட் ஆனியன் ரைத்தா, வெஜ் மட்டன் பிரியாணி, டாஸ்டு சாலட், சீஸ் பால்ஸ், பிரெட் அல்வா. ஹலோ, குட் ஈவினிங். நான் விகாஸ் கோயம்புத்தூர்லேருந்து. ஷெஃப் அபி எங்களுக்கு இன்றைக்கி ஃபுட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவரோட ஃபுட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் மெயினாக அந்த சீஸ் பால்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் சிக்கன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரியாணி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் நல்லா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தேங்க்யூ. Everybody, this is a review for Chef Habib, who made a meal for the night. We really had good yummy food, and it was really delicious that our whole family enjoyed. Thank you. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஸ்பெஷலாக ருமாலி ரொட்டி ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அண்ட் ஐ லைக் தி பன்னீர் கிரேவி. தேங்க்யூ. I like the biryani, really good. It's very yummy and super. Keep it up. ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். பாய்ங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷெஃப் ஹபீப். ஓகேங்களா? ஓகே. இறைவன் அருளால் இன்றைய நாள் ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சதுங்க. நம்ம கேரளாவிலேருந்து கோயம்புத்தூர் வந்து நம்ம செஞ்ச எல்லா டிஷ்ஷஸுமே கிளைண்ட் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. ஆக்சுவலாக நான் வந்து கிளைண்ட்டோட வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே லேட் ஆயிடுச்சு. ஆனாலுமே வந்து அவங்க எல்லாருமே பொறுமையாக நம்மளை ரிசீவ் பண்ணி அண்ட் சாப்பிட்டு எல்லாருமே ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பொதுவாக நம்ம பண்ணுற எல்லா கேட்ரிங் ஆர்டர்ஸுமே அது சின்ன குவான்டிட்டியாக இருந்தாலும் சரி, பெரிய குவான்டிட்டியாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நான் காட் கிட்ட கேட்குறது, இறைவா இந்த ஃபுட்டு வந்துட்டு தூய்மையானதாகவும் பரிசுத்தமானதாகவும் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய உணவாக மாற்றிக்கொடு அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து காட் கிட்ட கேட்பேன். நம்ம என்ன தான் எஃபர்ட் போட்டாலும் அந்த அவுட்புட் வந்துட்டு கடவுள் தான் வந்து கொடுக்கணும். அண்ட் ஒவ்வொரு ஆர்டர்லையுமே வந்துட்டு எல்லா கிளைண்ட்ஸுமே வந்துட்டு அவ்வளோ மனசார வந்து என்னை வாழ்த்துறது வந்துட்டு எனக்கு உண்மையிலே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதுதான் அப்பார்ட் ஃப்ரம் மணி, அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் தான் நமக்கு வந்துட்டு இன்னும் நம்ம நிறைய பண்ணணும், இன்னும் நிறைய பேரை நம்ம வந்துட்டு ஃபுட்டில் டேஸ்ட்டாக கொடுத்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறது அதிகமாக தோணும். அண்ட் எஸ்பெஷலி நம்மளோட கிளைண்ட் வீட்டில் எல்லாருமே அவ்வளோ ஸ்வீட்டுங்க. பிகாஸ் நம்ம ஃபுட் எல்லாமே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி நம்மளை அப்ரிஷியேட் பண்ணாங்க. தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற உங்களுக்கும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனை ஒரு சிறப்பான உணவு கொடுத்து அன்பான உபசரிப்போட தரமான கேட்ரிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஃபீடிங் ஸ்டப்ஸ் கேட்டரர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஈவெண்ட்ஸ் கொடுக்கலாங்கிற பிளான்ல தான் ஷெஃப் ஹபீபை நான் ஃபீடிங் ஸ்டப்ஸில் கொடுத்துருக்கோம். அவர் பெஸ்ட்டாக அது பண்ணி கொடுத்தாரு.
மோர் தென் தட் அவர் நம்ம ரேட்டிங்ஸ் எல்லாம் கொடுக்கறதா இருந்தாலும் 5 out of 5 கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ பெஸ்ட் ஃபுட்டு அண்ட் குவாலிட்டி ஃபுட்டு எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருந்துச்சு. சர்வீஸும் ஆல்சோ பெஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம கெஸ்ட் எல்லாருமே கேட்டாங்க யார் ஃபுட்டு யார் எங்கேருந்து அப்படிங்கிற மாதிரி. ஸோ வி ஆர் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். நம்ம ஃபியூச்சரில் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் ஃபீடிங் ஸ்டாஃப்ஸ்க்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவோம். பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம் எங்களுக்கு. நான் ஷோர்ட்டி